சோசியல் மீடியால பேச 1000 விஷயம் இருக்கும்போது, நான் ஏன் தமிழ பத்தி பேசுறேன்னு தெரியுமா? தமிழ பத்தி பேசவே இங்க பல்லாயிரம் விஷயம் இருக்கு. பொதுவாவே மொழி அப்படின்னா, கருத்துக்களை பரிமாறுவதற்கான ஒரு கருவி. மொழிக்கான டெஃபினேஷனே இதுதாங்க. வெறும் கருவியா மட்டும் தான் மொழி பார்க்கப்படுது. ஆனா, நம்ம தமிழ் மொழிக்கு இது பொருந்துமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம தமிழர்கள் ஆனா அம்மா, ஆனா அறம் செய்ன்னு அழகா வாழ்வியலையும், உறவுகளையும், உணர்வுகளையும் எப்படி வாழணுன்றதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. தமிழ் ஒரு வாழ்வியல் சார்ந்த மொழி அப்படின்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. இதையும் தாண்டி ஒரு வார்த்தையில ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன் அப்படின்னா திருக்குறள். ஏன்னா திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. இத நான் வெறும் வசனத்திற்காக சொல்லல அப்படின்றத நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உண்மையாவே தமிழ் மொழியிலையும் தமிழ் நூட்கள்லையும் வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை கருத்துக்களுமே உள்ளடக்கி இருக்கு. ஆனா தமிழராகிய நமக்கு தான் தெரியறது இல்ல. ஸோ தேங்க்யூ டு ஆல்.